ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த திசையில் துடைப்பானை வச்சா நம்ம வீட்டில் செல்வம் தானாக வந்து சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மத நூல்கள் படி துடைப்பன் அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட சின்னமாக கூறப்படுது. உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கும் வீட்டில் நீங்கள் துடைப்பதை வச்சிருக்கும் திசைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால துடைப்பதை வாஸ்துப்படி சரியான திசையில் வைக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட பெரிய தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாஸ்துல இந்த விதிகளை பின்பற்றினா நீங்கள் சந்திக்க இருக்கும் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கப்படலாம். வீட்டில் வைக்கும் பொருட்கள் அனைத்தையுமே திசை பார்த்து வைக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் கூறுறாங்க. அதே போல் துடைப்பதையும் சரியான திசையில் பார்த்து வைக்கிறது அவசியம். துடைப்பதை பராமரித்து சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயம். வீட்டில் ஈசானி மூலை, அக்னி மூலை, நிருத்தி மூலை, குபேர மூலை அப்படின்னு 4 திசைகள் இருக்குது. ஆனால் தெற்கு மற்றும் மேற்கு இடையில் துடைப்பதை வைக்கிறது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுது. அதே போல் துடைப்பதை செங்குத்தாக நிற்க வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க வாஸ்து நிபுணர்கள். துடைப்பதை எப்போதும் படுத்த மாதிரி தான் வைக்கணும். துடைப்பதை முகம் எப்பொழுதும் கிழக்கு நோக்கி வைக்கிறது அதிக பலனை தரும். நம்மள பல பேர் சுத்தத்தை அதிகமாக விரும்புவாங்க. அதுக்காக அடிக்கடி வீட்டை சுத்தம் செஞ்சு துடைப்பதை பயன்படுத்தி துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஜோதிட நிபுணர்கள் கூறுறது படி அப்படி செய்கிறது தவறாக கருதப்படுது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். வீட்டை சுத்தம் செய்வதை சரியான நேரம் காலையும் மாலையும் தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல காலையில் எந்திரிச்சு வீட்டை துடைப்பதுக்கு முன்னாடி முதல்ல இறைவனை வணங்கணும். அதுக்கப்புறம் தான் வீட்டை துடைக்கணும். துடைப்பதை வைக்கும் திசை போல் அதை பயன்படுத்தும் திசையும் முக்கியமாக கருதப்படுது. வீட்டில் நீங்கள் சுத்தம் செய்யும்போது முதல்ல மேற்கு மற்றும் வடக்கு திசையில் இருந்து துடைக்க தொடங்கணும். இதனால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்குவதோடு லக்ஷ்மியோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் துடைத்த பின் அழுக்க குப்பைகளை குப்பை தொட்டியில் போடணும். குப்பைகளை அங்கங்கே குவித்து வைக்கக்கூடாது. வீட்டில் வறுமையும் கஷ்டமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குப்பையை ஒரு இடத்துல குவிச்சு வச்சிங்க அப்படின்னா உடனே தொடச்ச உடனே அதை அள்ளி போட்டுருங்க. நிறைய பேர் தங்களோட குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் வெளியே போனதுக்கப்புறம் வீட்டை துடைப்பாங்க. இப்படி செய்யாதீங்க. வீட்டில் உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே துடைக்கக்கூடாது. இது உங்கள் வேலையில் வெற்றியை பாதிக்கும். புதிதாக துடைப்பன் வாங்குறீங்க அப்படின்னா அதை எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக கூறப்படுது. ஆனால் சனிக்கிழமையில் துடைப்பன் வாங்குவது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கூறப்படுது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் விளக்கமாற வாங்கக்கூடாது. துடைப்பன் சிறியதாக இருந்தாலும் அதை விரைவில் மாற்றணும். விளக்கமாறு நீளமாக இருந்தாலும் துடைப்பது எளிதாக இருக்கும். முதுகு வலி இருக்காது. பல நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.